மார்னிங் விசேஷம் இந்த நாளில் கர்த்தருடைய வாக்கு நமக்கு சங்கீதம் 27 அதிகாரம் 4 வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் உடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஜீவன நாளம் கர்த்தருடைய ஆலயத்தை தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தை தங்கியிருப்பதையே நாடுவேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 27:4 சொல்லப்பட்ட கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அப்போ நம்ம தெய்வனுடைய பிரசன்னத்தை எப்போதுமே என்ன பண்ணணும், வாஞ்சிக்கிறவங்களா இருக்கணும். அவருடைய ஆலயத்தினுடைய மகிமையை, ஆலயம் என்பது என்னன்னா தேவனுடைய பிரசன்னம். அடுத்த சொல்லப்பட்டு அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமையை நான் வாஞ்சிப்பேன். உங்கள் பிரசன்னத்தில் தங்கி இருப்பதையே நான் ஆடுவேன். எப்பொழுதும் வேதவசனம் சொல்லிட்டு கடைசி காலத்தில் சொல்லும்போது புதிய பட்டம் பார்க்கும்போது நம்ம பார்க்க முடியும், நீங்களே தேவனுடைய ஆலயம், நம்மள தான் தேவனுடைய ஆலயமாக தேவன் சொல்லுகிறார். அப்போ நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் இன்னும் அதிகமாக காத்திருந்து அவருடைய பிரசன்னத்தை நம்ம காத்துக்கொள்றது தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டு தாவீது தான் சொல்கிறோம். உங்களுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே, உங்கள் பிரசன்னத்தில் தங்கியிருப்பதையே நான் ஆடுவேன். உங்களுடைய அழகை நான் ஆராய்ச்சி செய்வேன். உங்களுடைய மகிமையை நான் பார்ப்பேன். அது ஒன்றையே நான் தேடுவேன், அது ஒன்றையே நாடுவேன்.